இறை இயேசுவில் பிரியமானவர்களே, யோவான் 8 விபச்சாரத்தில் பிடிபட்டுள்ள பெண்ணை பற்றிய நிகழ்வை தார்மீக கண்ணோட்டத்தில், ஆன்மீக மற்றும் சமூக பார்வையில் நோக்கும்போது பல உண்மைகள் வெளிப்படுகின்றன. 1. அந்த பெண்ணின் தனிமை மற்றும் அவமானம். அந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள் என்று வேதம் கூறுகிறது. அவளை பிடித்து வந்தவர்கள் அவளை ஒரு பொது இடத்தில் கூட்டத்தின் நடுவில் நிறுத்தினார்கள். அவள் ஒரு குற்றவாளியாக மட்டும் அங்கே நிற்கவில்லை, ஒரு மனிதனாக அவளுடைய எல்லா தார்மீக உரிமைகளும் பறிக்கப்பட்டு வெறும் ஒரு பொருளாக அங்கே நிறுத்தப்பட்டாள். சுற்றி இருந்தவர்கள் அவளை தண்டிப்பதை காட்டிலும் இயேசுவை சிக்க வைக்கவே அவளை பயன்படுத்தினார்கள். 2. காணாமல் போன அந்த நபர். மோசேயின் சட்டப்படி விபச்சாரத்தில் பிடிப்பட்டால் பெண்ணும் ஆணும் ஆகிய இருவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று லேவியராகமம் 20:10 கூறப்பட்டுள்ளது. ஆனால் அங்கே அந்த பெண் மட்டும் தான் கொண்டு வரப்பட்டாள். இது அக்கால சமூகத்தில் இருந்த ஒருதலை பட்சமான நீதியை காட்டுகிறது. அந்த பெண் பலவீனமானவள் என்பதால் எளிதாக குற்றம் சாட்டப்பட்டாள். இயேசு இதை கவனித்தார். அதனால் தான் அவர் சட்டத்தை பற்றி விவாதிக்காமல் குற்றம் சாட்டியவர்களின் மனசாட்சியை நோக்கி பேசினார். 3. இயேசு தரையில் எழுதியது என்ன? இயேசு குனிந்து தரையில் விரலினால் எழுதினார் என்று 2 முறை குறிப்பிடுகின்றது. சில அறிஞர்கள் அவர் அங்கே நின்றவர்களின் இரகசிய பாவங்களை எழுதினார் என்று கருதுகிறார்கள். மற்றொரு பார்வை என்னவென்றால், கடவுள் சீனாய் மலையில் 10 கட்டளைகளை தன் விரலால் எழுதினார். அதே விரல் இப்போது ஒரு பெண்ணை காப்பாற்ற நிலத்தில் எழுதுகிறது. அதாவது சட்டம் தண்டிக்க பயன்படுவதை விட ஒருவரை புதுப்பிக்க பயன்பட வேண்டும் என்பதை அவர் உணர்த்தினார். 4. மரணத்தில் இருந்து வாழ்விற்கு. அந்த பெண்ணை பொறுத்தவரை அவள் அன்றைய தினம் சாவதற்கு தயாராகவே வந்திருப்பாள். கற்கள் அவள் மேல் விழுவதற்கு காத்திருந்த தருணத்தில் இயேசுவின் சொற்கள் அவளை விடுவித்தன. தண்டிக்க வந்தவர்கள் அனைவரும் விலகி சென்ற பின் அவளும் இயேசுவும் மட்டுமே அங்கே நின்றார்கள். ஒரு பாவி கடவுளின் கருணையை நேருக்கு நேர் சந்தித்த தருணம் அது. 5. மறுவாழ்வுக்கான அழைப்பு. இயேசு அவளுடைய பாவத்தை நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அவளுக்கு மறுவாழ்வு அளித்தார். நீ போ என்று அவர் சொல்லும் போது அவளுக்கு ஒரு எதிர்காலத்தை வழங்குகிறார். இனி பாவம் செய்யாதே என்பது அவளது வாழ்வின் தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு அன்பு கட்டளை. அன்பு சகோதரிகளே, நம்மோடு இருப்பவர்களை பார்த்து, உன்னை தெரியாதா, நீ அப்படிப்பட்டவள் என்றெல்லாம் நாம் சொல்லி இருப்போம். நம் சுய முகத்தை மறைத்து மற்றவர்களை விமர்சிக்கும் குணத்தை மாற்ற நாம் அனுதினமும் அக ஆய்வு செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.